இன்றைக்கி நான் பட்டர் நான் பண்ண போகிறேன். தேவையானது மைதா, ஈஸ்ட், சுகர், சால்ட், ஆயில், பட்டர். இப்போது ஈஸ்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சுடுதண்ணியில் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈஸ்ட்டு சேர்க்கணும். ஈஸ்ட் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ ஈஸ்ட் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ மைதாவோட சால்ட், ஆயில், ஈஸ்ட் இவ்வளவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணும் மூடி வச்சு. இப்போ 1 ஹவர் கழித்து பார்த்தோன்னா மாவு டபுளாக இருக்கும். இப்போ மாவை உருட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். நான் வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். நல்லா 2 சைடும் மாற்றி போட்டு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இப்போது 2 சைடும் மாற்றி எடுக்கணும். இப்போ நான் ரெடி. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பன்னீர், பட்டர், சால்ட், கஸ்தூரி மேத்தி, 2 ஸ்பூன் தயிர், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இவ்வளவும் தேவை. இப்போ நம்ம பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதோட சால்ட் சேர்த்துக்கிடணும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து பன்னீரை பொரித்து எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, பன்னீர் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் பட்டர் சேர்த்துருக்கேன் இதோட. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பன்னீரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பன்னீர் அதிகமாக கிளறக்கூடாது, அது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணணும். இப்போ நான் பட்டர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துக்கிடணும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கணும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நானுக்கு நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம்.